கல்வி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது. சில நேரங்கள்ல நம்முடைய தேசத்துல கூட கல்விக்கு ஒரு ஆளு நியமிச்சிருக்கிறோம். அந்த ஆளுடைய பேர் என்ன? சரஸ்வதின்னு. சரஸ்வதி இங்க இருக்கு, ஆனா யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன்ல இருக்குது. நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? சரஸ்வதி இருக்கிற இடத்துல தானே எஜுகேஷன் இருக்கணும். இந்தியாவில் எவனுமே படிக்கலையா? அப்ப இந்த சரஸ்வதி ஏன் இங்க இருக்குன்னு தெரியல. வெளிநாட்டுல எல்லாருமே படிச்சிருக்கிறான். பிரிட்டிஷருங்க மட்டும் நம்முடைய தேசத்துக்கு வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு பாப்ப நபர்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை அதோகதியில போயிருக்கோம். பிரிட்டிஷருங்க வந்த போது தான் நம்மளுக்கு படிப்பை ஏற்கப்பட்டது. அழுத்தி சுலப்பம் என்றா கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்த போது தான் படிப்பே நமக்குள்ள வந்தது. இதுக்கு நிறைய பேர் சொல்றாங்களே, எதுக்கு நீங்க கிறிஸ்தத்துக்கு போறீங்க? எஜுகேஷன் தான். வாங்கிட்ட எஜுகேஷன் வந்துருமா? உலகமே காரி உமிழ்ந்தது காட்டுவாசிகள் என்று நம்ம இந்தியாவை. அப்போதுன்னு கூட சொல்லக்கூடாது, அடிச்சு நொறுக்குனார் பாருங்க ஆண்டவர் 200 வருஷம். ஏன்னா எவன் நமக்கு படிப்பு கொடுக்காதபடி அடிமைப்படுத்த பார்த்தானோ நொறுக்கினார் அவனை நொறுப்பதற்கு எவ்வளவு வயதான ஒரு பெரியார் வந்தார் பாருங்க. பெரியார் ஒருபோதும் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை. கடவுளுடைய நம்பிக்கை உன் தனிப்பட்ட விஷயமாகும் என்று சொன்னார். ஆனால் கடவுளின் நம்பிக்கையில் பகுத்தறிவு இல்லை என்று சொன்னால் உன் நம்பிக்கை ஒரு வெளுக்கு மரக்கு சமம் அப்படின்னு தான் பெரியார் சொன்னார ஒழிய பெரியாரை நான் குருவாக பாவிக்கிறவன்